அனைவருக்கும் வணக்கம். 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் மகளிர் பாசறை பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அது மருத்துவத்துறை சார்ந்த பிசியோதெரபிஸ்ட் நிர்பயா அவர்களுக்காக நடந்த போராட்டம். அதை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் புதுச்சேரியை சார்ந்த ஒரு பெண் பொறியாளர், அவர் மீது ஆசிட் வீசப்பட்டிருந்தது. அவரை அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் மருத்துவ பாசறையினரும் சென்று சந்தித்தோம். அப்போது அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையை இழந்திருந்தார். நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் அந்த பெண் சிகிச்சை பெற்று மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் நிதியுதவியை செய்திருந்தார்கள். அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பெண்ணை சந்திக்க வருகிறார், அந்த தங்கையை சந்திக்க வருகிறார் என்ற செய்தி அந்த தங்கைக்கு சொல்லப்பட்டது. அப்போது தன்னுடைய கண் பார்வையை இழந்திருந்த அந்த தங்கை தன் தாய்மாமாவிடம் கூறி, அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த வரிகளை பதிவு செய்கிறேன், இதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவளுக்கு பார்க்க முடியல, இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்களிடம் இந்த வரிகளை சொல்ல வேண்டும், இதை பதிவு செய்து எழுதி வையுங்கள் என்றார். அண்ணன் சீமான் அவர்களுக்கு அந்த வரிகள், அந்த கவிதை வரிகளை போன்ற அந்த வரிகள் அண்ணன் சீமான் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அது தம்பி பாக்கியராசனிடம் பத்திரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதில் இறுதி வார்த்தைகள் என்னை இன்றும் உருக்குலைய செய்யக்கூடிய வார்த்தைகள் அந்த பெண் எழுதியிருந்தார். அண்ணா, உங்களை போன்ற அண்ணன்கள் எனக்கு உதவுகிறார்கள், உங்களை பார்க்கவாவது எனக்கு கண்கள் வேண்டும் அண்ணா என்று எழுதியிருந்தார். அந்த வாசகம் இன்றும் என் நினைவு பெட்டகத்தில் என்றும் நீங்காமல் இருக்கிறது. அன்பு மக்களே, 2022இல் மீனவ பழங்குடி பெண்ணின் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. அதைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரியில் பழங்குடி பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றது. அண்ணன் கேப்டன் துரை அவர்கள், பழங்குடி பாசறையினுடைய தலைவர் அண்ணன் துரை அவர்கள் பதிவு செய்கிறார், இந்திய விடுதலைக்கு பின்பு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கு காரணம் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் மகளிர் பாசறையும் என்று பதிவு செய்கிறார். அன்பு மக்களே, இன்று கொல்கத்தாவில் இந்த மருத்துவருக்கு ஒரு பெரும் நகரத்தில் பெரும் மருத்துவமனையில் ஒரு கருத்தரங்கு கூடத்தில் இந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதித்தெழுகிறது. ஆனால் கிராமத்தில் வாழக்கூடிய பெண்கள், பட்டியலின பெண்கள், ஒடுக்குமுறைகளை சந்திக்கக்கூடிய பெண்கள், உழைக்கும் பெண்கள், அடித்தள மற்றும் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய பெண்களுக்கு இதே அவலம் நடந்தால் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் எழுந்து போராடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக இந்த இந்தியா போராடாது. அன்பு மக்களே, இந்தியாவில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களில் 16.3% பட்டியலின பெண்கள். அந்த பட்டியலின பெண்களில் 50% கிராமங்களில் வாழ்கிறார்கள். அந்த பெண்களில் 37% அந்த பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரித்திருக்கிறது. பட்டியலின பெண்கள் உயர்கல்விக்காக பல்கலைக்கழகத்திற்கு சென்றாலும் அவர்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இன்று தங்கை ஃபர்ஹானா சொன்ன மாதிரி மக்கள் பிரதிநிதி வீட்டில் ஒரு பட்டியலின பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். அந்த பெண்ணுக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை. திராவிட மாடல் அரசு எடப்பாடியார் இருந்தபோது ஒரு பெண், பட்டியலின பெண் மரணமடைகிறார். அப்போ அவங்க வீட்டில இருந்து சுடுகாட்டுக்கு போன உடல், ஆனால் அங்க மழை நீர் தேங்கி இருக்கிறது. அதனால பக்கத்து தெருவில் போகிறாங்க. போகும்போது சொல்றாங்க, அவ கீழ் சாதி, அவளோட பணம் எங்க தெருவில் வரக்கூடாது என்றார்கள். அப்போ அந்த இளைஞர்கள் மீது 16 பேர் மேல காவல்துறை வழக்கு செய்து, ஆனால் இந்த இறந்த பெண்ணின் குடும்பத்தாரு 31 பேர் மேல காவல்துறை வழக்கு செய்து. அப்ப இது யாருக்கான இந்தியா அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கிற மழை நீரை அகற்றி சாதி தெருவின் வெளியே சாதி சுடுகாட்டில் ஒரு பெண்ணுக்கு தகனம் செய்தது. அதுதான் இந்தியா. இது கிராமப்புறங்களில் பெண்கள் மீதான சாதிய ஒடுக்குமுறைகள் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, பாலியல் ரீதியாக, உடலியல் ரீதியாக பெண்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் பட்டியலின பெண்கள் உளவியல் ரீதியாக தாக்கப்படுகிறார்கள். அப்படின்னா என்னங்க, அந்த தெருல அந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தன் சாதியை பத்தி இழிவா பேசிட்டாங்க, என்னங்க அந்த பக்கத்து கிராமத்துல ஒருத்தன் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா திராவிடத்தின் மிக பெரும் ஆளுமைகளையும் பட்டியலின பெண்களையும் பட்டியலின போராட்டங்களை பற்றியும் இழிவாக பேசியிருக்கிறார்கள். தந்தை பெரியார் கிட்ட கேட்டாங்க,
துணி விலை உயர்ந்துருச்சே அப்படின்னு கேட்டதுக்கு தந்தை பெரியார் சொன்னாராம், பறச்சி ஜாக்கெட் போட்டா துணி விலை ஏறாதா அப்படின்னாங்களாம். அவர் மேல எந்த ஒரு வன்கொடுமை சட்டமும் பாயவில்லை. ஐயா பொன்முடி அவர்கள் சொன்னாரு ஒரு கூட்டத்துல, நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானே அப்படின்னு. ஐயா பொன்முடி அவர்கள் அண்ணன் சீமானினுடைய உலக பழங்குடி நாள் உரைய கேட்கணும். பள்ள, பறைய, இடைய, குறவன், மீனவன் இவன்கிட்ட இருந்துதான் தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பிறந்தது என்றாரே. அண்ணன் சீமான் அவர்களுடைய உரையை, திராவிட இயக்கத்தின் வரலாறை ஐயா பொன்முடி அவர்கள் படித்திருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய இனம் தோன்றிய, இந்த மானுடம் தோன்றிய அந்த கருவறையை பற்றி ஐயா பொன்முடி அவர்கள் படிச்சிருந்தா நீ எஸ்சி தானே அப்படின்னு சத்தியமா சொல்லியிருக்க மாட்டாரு. திராவிடத்தின் வழிவந்த ஐயா RS பாரதி அவர்கள் பட்டியலின பெண்களினுடைய போராட்டத்தை கேவலம் பேசுறாரு. திராவிட இயக்கக்காரங்க தலையில இருந்து கால் வரைக்கும் பச்சை குதிப்பாங்க. சமூக நீதி, சமூக நீதி. அவங்க தான் சமூக நீதிக்கான பேட்ச குத்தி இருப்பாங்க. அவங்க தான் சமூக நீதிக்கான காவலர்கள் சொல்லிப்பாங்க. அந்த RS பாரதி, அதாவது இந்த சமூக நீதி போராட்டங்கள் அனைத்திற்குமே தாய் போராட்டம், தலைமைத்துவமான போராட்டம் என்றால் எதுவென்றால் 18ஆம் நூற்றாண்டில் எங்கள் பாட்டிகள் தோல் சீலைக்காக போராடினார்களே, அந்த போராட்டம் தான் இந்தியாவினுடைய சமூக நீதியினுடைய முதன்மை போராட்டம். அதுக்கப்புறம் இத படிச்சுட்டு வந்த இந்த திராவிட இயக்கக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, RS பாரதிக்கு வரலாறு தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் சொல்றாரு, நாங்க இந்த பட்டியலின பெண்களுக்கு ஜாக்கெட் போட்டு விட்டது நாங்க தான் அப்படின்றாரு. இந்த போராட்டம் நடந்தது 18ஆம் நூற்றாண்டில் நடந்தது. இந்த திராவிட இயக்கம் தோன்றது 19ஆம் நூற்றாண்டுல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, தோல் சீலை போராட்டத்தை திருடுறானுங்க. சரி, நீ திருடுற, அதுல என்ன பண்ணணும், தமிழ் தேசியவாதி தமிழர்களுக்காக போராடுற அண்ணன் சீமான் அவர்களை கோக்கணும். அதனால சீமானோட பாட்டிக்கு ஜாக்கெட் போட்டு விட்டது நாங்க தாங்க அப்படின்னு. அப்பதான் நாங்க கேட்டோம், அப்ப கனிமொழியோட பாட்டிக்கு எவன்டா ஜாக்கெட் போட்டு விட்டது அப்படின்னு நாங்க கேட்டோம். அப்போ இந்த பட்டியலின பெண்களை பற்றி கேவலமா பேசியிருக்காரு. அப்ப தோல் சீலை போராட்டத்தினுடைய நூற்றாண்டு நினைவு நடந்தது. தோல் சீலை போராட்டத்தின் நூற்றாண்டு நினைவு நடந்தது. அப்போ கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயன் வராரு. இவங்கெல்லாம் அப்படியே சீனை போட்டுட்டு, இவங்க தான் சமூக நீதியோட பிராண்ட்ல எல்லாம் சீனை போட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டானுங்க. ஸ்டாலின் இருந்த இடத்தில் எங்கள் அண்ணன் சீமான் இருந்திருந்தால் பினராயி விஜயனை கூப்பிட்டு, நாயர்களும் நம்பூதிரிகளும் தானடா நாடார் பெண்கள் புலையர் பெண்கள் கிட்ட வந்து தோல் சீலை போட வேண்டாம் சொன்னது. மலையாள மூதாதையர்கள் தமிழ் பெண்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்ற வாசகத்தை அண்ணன் பினராயி விஜயன் வாயில் இருந்து கூற வைத்திருப்பார். அவன் தான் செந்தமிழன் சீமான். இது நடக்கும். செந்தமிழன் சீமான் ஆட்சிக்கு வரும்போது மலையாளிகள் தமிழ் பெண்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அம்மையார் சோனியா காந்தி சொல்றாங்க, பொற்கோவில்ல ராணுவம் வந்ததுக்கு, இந்திரா காந்தி காலத்துல வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிரிட்டன் பிரதமர் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டார். அதை போல தோல் சீலை போராட்டத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் 2 ஆண்டுல ஆட்சிக்கு வரும்போது கேரளா மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும். அன்பு மக்களே, இந்த பட்டியலின பெண்களோட போராட்டத்தை பத்தி இழிவா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல கிங் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதாவது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பட்டியலின பெண்கள் போராடுறாங்க. அப்போ கூலி உயர்வுக்காக பெண்கள் போராடுறாங்க. அப்போ கலைஞர் தலைமையிலான காவல்துறை அந்த பெண்களை அடிச்சது. சரி, நீ அடிக்கிற, ஏதோ உனக்கு அடிச்சுக்கிற விடு. ஆனா அவர்கள் சாதியை சொல்லி அடித்தார்கள். ஒரு காவலர் அடிச்சிருந்தா பரவாயில்லங்க, ஒட்டுமொத்த காவல்துறையும் பட்டியலின பெண்களை, நீ பள்ளச்சி நீ கூலி ஏட்டு போராடலாமா, பள்ளச்சி உனக்கு போராட்டம் உனக்கு தேவையா, உனக்கு தலைவர் தேவையா அப்படின்னு இதைய சொல்லுவாங்க. கேட்டா இந்த டாக்டர் உருட்டுறாங்க அப்படின்வாங்க. நதியின் மரணம்ன்ற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு வலைதளத்துல, அதுல போய் பாருங்க. இவங்க பண்ண எல்லா அயோக்கியத்தனமும் அதில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த பெண்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி பெண்களை எஜுகேட் பண்ணுது, அரசியல் படுத்துது. ஆனா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பெண்களை எஜுகேட் பண்ணாரா, அரசியல் படுத்தினாரான்னு தெரியல. அந்த பெண்கள், ஐயோ கலைஞர் தலைமையிலான காவல்துறை நம்மள அடிக்குது, அவர் வசந்த சாதி நம்ம தாழ்ந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு பேசாம இருந்துட்டாங்க. அந்த பெண்களுக்கு தெரியாது, கலைஞரினுடைய மூதாதையர்கள் தமிழகத்திற்கு அந்த பிடாரி ஒண்ட வந்த பிறகு விஜயநகர பேரரசுகள்
ஒரே நாளில் பள்ள சமூகத்தை அந்த நிலத்திலிருந்து விரட்டுகிறார். அவர்களுக்கு அதை தவிர வேற தொழில் தெரியல. அதனால மீண்டும் அவர்கள் வேளாண் நிலத்தில் வந்து கூலி தொழிலாளர்களாக மாறினார்கள். நாம் இந்த மண்ணின் மக்கள். ஆனால் விஜயநகர பேரரசர்களால் தான், கருணாநிதியினுடைய மூதாதையர்களால் தான் நாம் வந்து கூலி தொழிலாளர்கள் ஆனோம் என்ற வரலாறு தெரியவில்லை. ஒருவேளை இது நான் கல்லூரியில் படிக்கும் போது இந்த போராட்டம் நடந்தது, தாமிரபரணி படுகொலை. ஒருவேளை நான் அண்ணன் சீமானின் தங்கையாக அந்த களத்திலே நின்று என்னை சாதியை சொல்லி அடித்திருந்தால் நான் போலீசாரின் லத்தி பிடித்து கேட்டிருப்பேன், நான் இந்த சாதி என்றால் கருணாநிதி என்ன சாதிடா என்று நான் கேட்டிருப்பேன். என்னை அடிக்க சொன்ன கருணாநிதி என்ன சாதி என்று கேட்டிருப்பேன். இந்திய துணை கண்டத்தில் அசிங்கமான, இந்திய துணை கண்டத்தில் வலி மிகுந்த சாதி எந்த சாதி? கலைஞருடைய சாதி தான். அவன் உழைக்கிற பெண்களை, பட்டியலின பெண்களை அவனது தலைமையிலான காவல்துறை கேவலப்படுத்தியது, அடித்தது. இது வரலாறு. இந்த வரலாறையெல்லாம் தெரிஞ்ச பின்பும் பட்டியலின சமூகம், பட்டியலின பெண்கள் திராவிடத்தை தூக்கிட்டு அந்த பாவ சுமையை நீங்கள் தூக்காதீர்கள். திராவிடம் ஒடுக்கப்பட்ட மக்களையும் பெண்களையும் டாய்லெட் டிஷ்யூவாகத்தான் பயன்படுத்தும். உன்னை பயன்படுத்தி டிஸ்கார்ட் பண்ணிடுவான். அதனால நீ அவர்கள் பின்னால் செல்ல வேண்டாம். என்னுடைய அன்பு தம்பி சொன்னான், அக்கா குரலற்றவர்களின் குரல் என்று பட்டியலின பெண்களினையும் பழங்குடியின பெண்களையும் பற்றி நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார். பட்டியலின பெண்களுக்கும் பழங்குடி பெண்களுக்கும் குரல் இருக்கிறது, குரல் வளையம் இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக அவர்கள் உரிமை குரலை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதிகார மையத்தின் செவிட்டு காதுகளுக்கு அவை எட்டுவதில்லை. அதனால்தான் அண்ணன் சீமான் சொல்றாரு, ஓங்கி அறையணும்டா, அதிகார மையத்தை ஓங்கி அறையணும் என்கிறார். அன்பு மக்களே, இந்த சமூகம் இழிவுபடுத்துவதிலிருந்து தடுக்கப்பட வேண்டுமானால், இந்த சமூகம் மேன்மை அடைய வேண்டுமானால் அண்ணன் சீமான் அவர்களினுடைய தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும். அண்ணன் சீமான் அடித்தள மற்றும் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய அனைத்து பெண்களுக்குமான விடுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். நாங்க அண்ணன் கிட்ட சொன்னோம், அண்ணன் பெண்களுக்கு துப்பாக்கி பயிற்சி வேணும் அப்படின்னாங்க. அண்ணன் சொன்னாரு, கண்ணு நாம் தமிழர் ஆட்சி வந்துட்டா நம்மளுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்துடலாம்டா கண்ணு, ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் இருக்க பெண்கள் கொடுத்துடலாம் அப்படின்னாரு. அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு துப்பாக்கியே தேவையில்லை, வருவதற்கு முன்புதான் துப்பாக்கி வேண்டும். பெண்கள் சுட்டு விரலை காஞ்சாலே அவனுடைய கதை முடிந்துவிடும். அன்பு மக்களே, தமிழ் சமூகத்தின் விடுதலை குறியீடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அந்த விடுதலை போராளியினுடைய கரங்களை வலிமைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.